அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சுட்ட மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மீனை நம்ம விரட்டி ஊற வச்சிடலாம். மீன் நான் கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து நல்லா மசாலாவோட பரட்டி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். 4 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே 6 மீனுக்கான அளவு. 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்துருக்கேன். இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்ச மீனை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை இந்த மீனோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீனை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம செஞ்ச இந்த மசாலாவை எடுத்து மீன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மீன் மேலே ஃபுல்லாக படுற மாதிரி மசாலாவை நல்லா அழுத்தி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா அடுப்பில் வச்சுட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த இந்த மீனை தவாவில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை மேலே நல்லா அழுத்தி வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். நம்ம இந்த மீனை ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். இதே மாதிரியே மற்ற மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விடுங்க. இல்லைன்னா இந்த மசாலாலாம் கருகி போயிடும். திருப்பி விட்டு அந்த மசாலாவை திரும்பவும் மீன் மேலேயே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், மீன் ரெடி ஆயிடுச்சு.